பேர் செத்துருக்காங்க. 500 பேர் செத்துருக்காங்க சாமி. ஆமாம், அன்னைக்கெல்லாம் அந்த மலங்காட்டுக்குள்ளே எப்படி இருக்கு? அப்போதே இவர் அவங்க பேரன் போயிருக்கும் போல. அந்த கூடலூரில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு. அந்த அம்மாவுக்கு 90 வயசா. ஒவ்வொரு நெல்லுலையும் உங்கள் தாத்தாவோட உருவம் தெரியுதியா. நாங்கள் இன்னைக்கு கஞ்சி குடிக்கிறோம்னா அவங்க தாத்தா போட்ட பிச்சை இது எங்களுக்கு. பிச்சை தான் போட்டார் எங்களுக்கு. ஆமாம், அன்னைக்கு அரசாங்கத்திட்ட வாங்கின பணத்தில் டேம் உடஞ்சி வச்சு முயற்சியை கைவிட்டு போயிருந்தா நம்ம மேஸ்திரி இன்ஜினியர் தான்றான்ட்டு போயிருந்தா அங்கே என்ன இருக்கு? இன்னைக்கு முல்லை பெரியார் இருக்கிற வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு? அதே சொல்றேன். அந்த அணை கட்டுற போல 500 பேர் செத்துருக்காங்க. ஐயோ, அத்தனையும் தாண்டிய மனசு விடாம கடைசியில் பிடிஆர் இவர் இருக்கல என்ஆர்டி அவர் தான் கை கொடுத்துருக்காரு. தேனியில் இருக்க என்ன தியாகராசே? ஆமாம், அவர் தான் கடையில் பூரா வசூல் பண்ணி அப்படியே கொடுத்து அணையை கட்டுக்கணும். இன்றைக்கி 5 மாவட்ட புண்ணியம் பத்து கிடக்கு. இன்றைக்கி நெல் களஞ்சியமாக மேற்க கூடலூர் சின்னமனூர்னு சொல்லி இந்த ஏரியாலாம் இருக்குன்னா பென்னிக்குவிக்குங்கிற உங்கள் தாத்தா ஓட்ட அந்த ஒரு வைராக்கிய பிச்சை ஓங்காரமாக சொல்லுது. உங்கள் தாத்தா போட்ட பிச்சைப்பா எங்களுக்கு. ஆமாம், நெல்லுலேயே உங்கள் தாத்தாவோட உருவம் தெரியுது எங்களுக்கு. அப்படி வரலாறு இந்த மாதிரி அப்படி ஒரு சொத்துன்னு பார்க்காம உயிரை கூட பணைய வச்சு 500 பேர்னா பொதுமக்கள் எத்தனையோ, இன்ஜினியர் எத்தனையோ, யாரும் 500 பேர் ஒரு கணக்குக்கு சொல்கிறாரு. இன்னும் கூடவே கூட இருக்கலாம். அப்படி உயிரை பணைய வச்சு இன்னைக்கு 1000 ஆண்டு, இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அழிவு இல்லை. அதில் கடவுள் கொடுக்குற அந்த மழை நீரை சேகரித்து கடல் பக்கம் திருப்பாம தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி கொடுக்குறாங்க. அவர் சொத்தை பூரா விற்று கொண்டாந்து கட்டியிருக்காரு. அப்போ காசு பத்தலை. யார் அந்த ஊரில் பெரிய ஆளுன்னா என்ஆர்டி தான் அன்றைக்கி பெரிய ஆள். நானே இந்த மாதிரி பொருளாதாரம் பத்தலை அப்படிங்கவும் சரிவா அப்படின்னு சொல்லி தேனி கம்சன் கடையில் பூரா வசூல் பண்ணி கொடுத்து இவரும் காசு கொடுத்து இதை நிறைவேற்றுங்க. ஆமாம், குறை விழுந்துடக்கூடாதுல்ல. சரி, அப்படி ஒரு புண்ணியவாளன் பின்னிக்கூக்கு இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி அவர் பெய்கிற மூத்திரந்தேன்னு வச்சுக்க. நம்ம குடிக்கிற அவரை நம்ம வைடம் தண்ணி குடிக்கிற பின்னிக்கூக்கோட மூத்திரந்தே நம்ம குடிக்கிறோம். நாலு முயற்சி பண்ணலன்னா இன்னைக்கு யாரையா குடிக்க தண்ணி கிடைக்காதியா? கண்டிப்பா. இன்னைக்கு செழிச்ச பூமியா இருக்குன்னா பென்னிக்குவிக்கு காரணம். இல்லைன்னா வறண்ட பாலைவனமா போயிருக்கு. வயடு எப்படி விருவலந்து கிடக்கும். இத்தகைய வயதில் மூற்ற வரும் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியத்தை தெரிந்து நமக்கெல்லாம் பறைசாற்றும் வண்ணமாக இன்று தேனி மாவட்டம் மாத்திரமல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆகாரமாக நீர் இன்றியமையாத உலகு என்று வானுயர வாழ்ந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியதற்கு வாசகமாக லண்டனில் பிறந்து ஒரு ஆங்கிலேயராக இருந்தாலும் நமது தமிழ்நாட்டிற்கு இங்கு ஒரு இன்ஜினியராக பொறுப்பேற்று அந்த காரியத்தை செய்து முடித்த அந்த பென்னிக்குவிக் அவர்களுடைய சந்ததிகள் ஆலமரமாக தலைந்து அருகம்புல்லாக வேரூண்டி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக நானும் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரி, பொதுமக்களும் சரி, ஆங்காங்கே நீர்நிலைகளை உயர்த்தி நாமெல்லாம் பென்னிக்குவிக் வரலாறை சொல்லிவிடாமல் அவர் வரலாற்றுக்கு பின்னாடி நாமளும் ஒட்டி கொண்டு புதிதாக நாம் குளம் கட்ட முடியுதோ இல்லையோ, டேமு கட்ட முடியுதோ இல்லையோ, இருக்கிறதுகளை வீணாக்கிறாமல் அழிச்சிடாமல் பாதுகாத்தாலே போதும். அப்படி பாதுகாத்து அந்த சின்னமனூர் பக்கம் அந்த விவசாய தாய்மார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நெல்மணிலையும் பென்னிக்குவிக் இருக்காரியா அப்படின்னு அந்த குளமாற சொன்ன அந்த கருத்துக்களை நாம் மனுஷன் ஆறறிவு அனைத்து ஜீவனை தாண்டி பென்னிக்குவிக்கோட உருவம் தெரியுது. கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க சந்ததி நல்லா இருக்குது தலைஞ்சு. அன்றைக்கி ஜெயலலிதா பீரியடில் அங்கே பென்னிக்குவிக் நினைவு மண்டபம் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போய் நாம் நன்றி காணிக்கை செலுத்துவோம். அதே மாதிரி நல்ல பல அரிய பண்புகளை வளர்த்துக்கிடுவோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்கு இந்த மாதிரி பென்னிக்குவிக் ஐயா மாதிரி ஒரு உதாரண புருஷனாக நாம் அனைவரும் மாறுவோம். இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி. நன்றி அந்த வணக்கம். இது ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடைத்தெரு 65 ஆண்டை கடந்து 70 ஆண்டு பாரம்பரிய 70 வருஷ பாரம்பரிய டீ கடை, தேநீர் விருந்து கடை. இங்கு எங்கள் பகுதி 14வது வார்டில் இருக்கக்கூடிய டீ கடை திருமலை நாயக்கர் காலம் கடந்து இப்பொழுது நாகராஜ் டீ ஸ்டால் என்று பறைசாட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த டீ கடை நாகராஜ் மாமா இவர்தான் அந்த வாசகத்தை பதிவு செய்தது. நன்றி கலந்த வணக்கம் மாமா. உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் இன்னும் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.